தமிழ் குடிகளோட வரலாறு தமிழர்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எங்கெங்க இருக்கு வரலாறு? வேளாளர்னா வேளாண்மை பண்றவங்க வேளாளர், வேளாண்மை பண்றவங்க வேளாளர். அதுல ஏன் வேல்ன்ற பேர் வருது? அப்ப முருகனோட வம்சாவளிகள் வேளாளர்கள். அந்த வேளாளர்கள் வேளாண்மை செஞ்சு அதை வைத்து முதலீடு செய்யறாங்க, வணிகம் பண்றாங்க. அப்ப விவசாயிகள் அவங்கதான் முதல்ல வணிகம் பண்றாங்க, அதனால முதலியார்கள். விவசாயிகள்னா முதலியார்கள். அந்த வரலாறு எங்க போச்சு? அதுக்கப்புறம் அந்த வணிகம் பண்றவங்க விவசாயம் பண்ணாம வணிகம் மட்டுமே அவங்களோட தொழிலா அப்படியே கண்டினியூ பண்றாங்க, செட்டியார்கள் அப்படின்ற பேர்ல. குடி பெயர்கள்ல தானங்க வரலாறு இருக்கு, சாதி பெயர்கள்ல தானங்க வரலாறு இருக்கு. பறையர்கள்னு சொல்றீங்க, பறையர்கள் யாரு? சிவனோட வம்சாவளி மக்கள் இல்லையா? வரையில வாழ்ந்த மக்கள் இல்லையா பறையர்களே? பறையர்களோட இப்ப வேளாளர்களோட வரலாறு கூட 10,000 வருஷம் வேளாளர்களோட வரலாறு. பறையர்களோட வரலாறு அதுக்கும் முன்னாடி 20,000 வருஷம் வரலாறு இல்லையா பறையர்களோட வரலாறு? அப்பவே இரும்பு உருக்காலை வச்சுட்டு இருந்தவங்க இல்லையா? அப்பவே கண்டுபிடிப்புகள் எவ்வளவு இருந்தது. அதெல்லாம் ஏன் நம்ம தான் இவ்வளவு கண்டுபிடிச்சோங்கிறது நம்ம குடிப்பெயர்கள்லயே தெரிஞ்சிருமே. அந்த குடிப்பெயரை அழிச்சாதானே நம்ம வரலாறு நமக்கு தெரியாம போகும். நம்மள யாரு வேணா ஆளலாம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு நம்மளே சொல்ல வைக்கிறாங்க. ஆமாங்க, வாங்க வாழுங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. வந்தாரை வாழ வைக்கிறது இல்லாம வந்தவரையே மேடையில ஏத்தி உட்காச்சு அழகு பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு ஒரு தமிழன் இல்லையா? வேற ஒருத்தங்கெல்லாம் வந்து தமிழர்களை ஆண்டுட்டு இருக்கிறாங்கன்னா அது நமக்கு அசிங்கம் இல்லையா? தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள்றது தானே நம்மளுடைய வரலாறை மீட்டெடுக்க முடியும். தமிழர்கள் ஆண்டாதானே நம்மளுடைய வரலாறை மீட்டெடுக்க முடியும். குடி ஒற்றுமை பேச முடியும். குடிகள் பெயர் சாதி பெயரை வச்சுதான் வரலாறு நமக்கு தெரியும். அப்ப எங்க வரும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள்? எங்க வரும்? குடி ஒற்றுமை தானே வரும். தமிழர்களுக்கு முதல்ல குடி ஒற்றுமை தானே முக்கியம், சாதி ஒற்றுமை தானே முக்கியம். ஏற்றத்தாழ்வு கிடையாது. எது ஏற்றது? எந்த சாதி மேல எந்த சாதி கீழே எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? பறையர் குடி 20,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான குடி, வேளாளர் குடி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான குடி. இப்படி ஒவ்வொரு குடிக்குமான வரலாறு, அந்த குடி அந்த பெயர்களை வச்சு அந்த வரலாறு ஒன்னொன்னா எடுத்துட்டு இருந்தோம்னா நம்மளுடைய கண்டுபிடிப்புகள்லாம் அதுல வந்துரும்ல. இது நம்ம தெரிஞ்சுக்க கூடாது இல்ல? நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளுடைய வரலாறு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பெரிய ஆயிடும்ல. அவங்களுக்கு அது தேவையில்லையே, நம்மள ஆள்றவங்களுக்கு அது தேவையில்லையே. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அவங்க எப்படி நம்மள ஆள முடியும்? அதுக்காக தானே இந்த மாதிரி அவங்களே 2-3 கட்சியை கொடுக்குறாங்க, அதில் செலக்ட் பண்ண சொல்றாங்க. அதில் ஆளுமைகள் போயிட்டாங்களா? நீங்களா தேடாதீங்க. நீங்களா தேடினீங்கன்னா ஏதாவது தமிழர்களை நீங்க செலக்ட் பண்ணி தேடாதீங்க. நாங்களே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறோம். நாங்கள் இப்போ இன்னும் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், இப்போ 4 ஆப்ஷன் இருக்கு, நீங்க செலக்ட் பண்ணுங்க. இப்படிதான் கொடுக்குறாங்க அவங்க. தமிழீழம் துளிர தமிழர் வாழ்வு மலர இருதயுக சிவனை வணங்கி தேதயுக முருகன் அருளதுவா பழைய கருத்திடன் காக்க கலியுக வரதன் துணையில் சத்திய யுக அறிவர் தந்த தமிழர்களின் கட்சி இது 5ஆம் யுக கட்சி.